தற்போது அதிவேகமாக இந்தியாவில் பரவி வரும் இந்த பூஞ்சை நோயை குறித்து மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இதன் அறிகுறிகள் தான் என்ன காரணத்தினால் இத்தனை பேருக்கு பரவுகிறது? இந்த கேள்விக்கெல்லாம் விடை காண்பதற்கு முன் மியூகோரோமைசிஸ் என்றால் என்பதனை பற்றி விரிவாக பார்த்து விடுவோம். மியூகோரோமைசிஸ் என்பது புதிதாக இப்போது வந்த ஒரு விஷயமே அல்ல. இதுவும் ஒரு வகை பூஞ்சை நோய்தான். 2002ஆம் ஆண்டிலேயே கண்டறியப்பட்ட ஒன்றுதான். அரிதாகவே இந்நோய் மனிதர்களுக்கு ஏற்படும். மண், தாவரங்கள், உரம், அழுகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இது பொதுவாக காணப்படும் பூஞ்சையால் இது உருவாகிறது. இந்த தொற்று ஏற்பட்ட பின்னர் பூஞ்சை சைனஸ், மூளை, நுரையீரல் என பரவி உயிருக்கு ஆபத்தாக மாறுகிறது. கொரோனாவுடன் தொடர்புடைய இந்த மியூகோரோமைசிஸ் விவகாரத்தில் முதலில் மூக்கில் வரும் வலி அல்லது அடைப்புதான் இதன் முக்கிய அறிகுறி என மருத்துவர் கூறுகின்றனர். கன்னத்தில் ஏற்படும் வீக்கம், வாயுக்குள் ஏற்படும் பூஞ்சை திட்டுக்கள், கண் இமைகளில் ஏற்படும் வீக்கம் போன்றவைகளும் இதன் அறிகுறிகள் தான் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மியூகோரோமைசிஸ் காற்றில் பரவலாம் எனவும் இதற்கு கட்டாயமாக மருத்துவ சிகிச்சை அவசியம் எனவும் கூறுகின்றனர். இந்த பரவும் மியூகோரோமைசிஸ் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது. மியூகோர் நுரையீரல் வரை பரவலாம், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என குறிப்பிடுகின்றனர். ஒருவேளை நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருந்தால் அதை எதிர்த்து போரிடும் எனவும் கூறுகின்றனர். மியூகோரோமைசிஸ் பூஞ்சை தொற்று புதிதல்ல என்றாலும் இந்த அளவுக்கு பரவியதில்லை. இந்த தொற்று ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக பரவுகிறது எனவும் தெரியவில்லை. ஆனால் பரவுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மருத்துவர்கள் பல காரணங்களை பட்டியலிடுகின்றனர். அதில் முதலாவது கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய், அதனைத் தொடர்ந்து அதிக ஸ்டெராய்டுகளை எடுத்துக்கொள்வது, வெண்டிலேட்டர்களில் இருப்பது, ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வது என அடுத்தடுத்த காரணங்களை கூறுகின்றனர். ஒரே முகக்கவசத்தை 2 அல்லது 3 வார காலத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்துவது கருப்பு பூஞ்சைக்கு ஏற்ற சூழலாக அமையலாம் எனவும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். எனவே முகக்கவசத்தை அடிக்கடி மாற்றுவது, துவைப்பது, சுத்தம் செய்வது நல்லது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பூஞ்சைகள் நெருக்கடியான இடத்திலும் ஈரப்பதமுள்ள இடத்திலும் எளிதாக வளரும். எனவே உங்களின் சுற்றுப்புற பாதைகளை அடிக்கடி தூய்மையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குளிர்சாதன பெட்டிகளில் பல நாட்களாக வைத்திருக்கும் உணவுகளை சாப்பிடுவதை தவிருங்கள். கூடுமானவரை சுத்தமான புதிய பழங்களை சாப்பிடுங்கள் என அறிவுறுத்துகின்றனர். பூஞ்சை நோய் அதிகம் பரவ நிறைய ஸ்டெராய்டுகளை பயன்படுத்தி கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதுதான் காரணம் என்று சில செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. மியூகோரோமைசிஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை தான் காரணம் என்று கூறுவது சரியல்ல. புதிய கொரோனா திரிபுர கணையத்தில் இருக்கும் செல்களை பாதிக்கிறது. எனவே இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் அதிகரிக்கிறது. மியூகோரோமைசிஸ் விவகாரத்தில் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே, ஸ்டெராய்டுகள் கொடுக்கப்பட்டவர்களின் இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிப்பது, ஸ்டெராய்டுகள் வழங்கும் நேரம் மற்றும் அளவை கவனத்தில் கொள்வது ஆகியவை மிகவும் அவசியம். மியூகோரோமைசிஸ் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தி விடலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.